நாளைக்கு அப்புறம் சனாதனா விஐபிஎஸ் இந்த வலைத்தளத்தில் நேயர்களாகிய உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி அக்ஷய திருத்தியை. அக்ஷயம் என்றால் குறைவில்லாமல் நிறைந்து மேலும் மேலும் வளர்ந்து வளர்வது என்றும் பெரியோர் பொருள் கூறுகின்றனர். இந்த அக்ஷய திருத்தியை நன்னாள் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்துள்ளது. இந்த ரோகிணி நட்சத்திரம் அனைத்து நட்சத்திரங்களுமே சிறந்ததாக இருந்தாலும் கூட கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவான் சாக்ஷாத் பரந்தாமனே, வைகுண்டத்தில் இருக்கும் பரந்தாமனே கிருஷ்ணராக இறங்கி வந்தார் என்று சொல்லும்படியான அந்த கிருஷ்ணரானவர் தான் பிறக்க தேர்ந்தெடுத்த அந்த நட்சத்திரம் ரோகிணியாகும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் எப்பொழுது எந்த வேலை செய்தாலும் அது அதீதமான நற்பலன்களை அளிக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைய அக்ஷய திருத்தியும் சேர்ந்து இருக்கும்போது அது எத்தகைய நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது நம்மால் உணர முடிகிறது. மேலும் இந்த நாளானது இதே போல் ஒரு இந்த காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி காம்பினேஷனில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த நாள், இந்த நல்ல முகூர்த்தம் இவையெல்லாம் சேர்ந்து வருவது அடுத்த முறை இந்த மாதிரி எப்போ வரும்னு பார்த்தா 27 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு அதிசயம் வரப்போகிறது என்று பெரியோர் கூறுகின்றனர். அந்த அடிப்படையில் மிக நல்ல நாளான இன்று அக்ஷய திருத்தியை தொடர்பாக இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதில் முதல் விஷயம், அந்த காலத்தில் பெண்கள் தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு முன்பு அடுப்பை மெழுகி சாணத்தால் மெழுகுவாங்க. மெழுகி கோலமிட்டு விட்டு, ஏன்னா அடுப்பில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம், கோலமிட்டு விட்டு ஸ்ரீ அக்ஷயம் என்று எழுதிய உறங்கச் செல்வர். அதாவது மேலும் மேலும் அந்த ஒரு அடுப்பு எரியணும்னு சொல்லுவாங்க. வறுமையை சொல்லும்போது அவர்கள் வீட்டு அடுப்பில் பூனை தூங்கியது என்று சொல்வார்கள். இந்த பூனை குளிர்ச்சியான இடத்துல தான் தூங்கும். நேற்றுக்கு அடுப்பு ஏற்றி நீ கிடச்சிருந்தா குளிர்ச்சி இருக்காது, கொஞ்சமாக வெப்பம் இருக்கும். அந்த அளவுக்கு வெகு நாட்கள் அடுப்பே ஏற்றப்படவில்லை என்பது போன்ற ஒரு வறுமை. ஸோ இப்படி அடுப்பை சொல்வார்கள். அப்போது ஸ்ரீ அக்ஷயம் என்று எழுதியே பெண்கள் உறங்கச் செல்வர். அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் கேட்டோன்னா அடுப்படியே கோவில், ஆம்படையானே குலதெய்வம் என்று கூறுவார்கள். ஏன்னா அவர்கள் வேறு எந்த கோவிலுக்கும் போனதில்லை. அவர்களுக்கு அந்த அடுப்படி தான் கோவில். இப்படி அடுப்படி கோவிலாக இருக்க முடியும்? இது ஒரு சம்பிரதாயத்திற்காக சொன்னதா அல்லது பேச்சு வழக்கில் வந்ததா என்று ஆராயும் போது எனக்கு பல தகவல் கிடச்சிது. அந்த தகவலை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன். அதன்படி நம்ம தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி பானையில் குலதெய்வம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் பானை எப்பயும் ரொம்பி இருக்கணும், தண்ணீர் எப்பொழுதும் வீட்டில் நிறைந்து இருக்க வேண்டும். ஸோ குலதெய்வம் கிச்சனில் அடுப்படையில் வந்தாச்சு. அடுத்தது அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அந்த காலத்து பெரியவங்க பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியில் காசு போட்டு வைப்பாங்க. இன்றளவும் எங்கள் குடும்பத்தில் இந்த பழக்கம் உண்டு. அஞ்சரை பெட்டியில் ஒரு 10 ரூபாவோ 50 ரூபாவோ காசு, 10 ரூபா காயின், 2 ரூபா காயின், இது வேணாலும் நம்ம அதை போட்டு வைப்போம். அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். உப்பு ஜாடி இருக்கல்ல, அந்த உப்பு ஜாடியில் அன்னலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அன்னம் தான் பிராணம், அன்னம் தான் புத்தி. அன்னம் அன்னம் பாலிக்கும் தில்லை என்றே பாடுகிறார்கள். அன்னம் அன்னாபிஷேகம் மிகவும் சிறந்தது. அன்னம் தான் நமக்கு வேணும் எப்பயும். அந்த அன்னம் இருக்கும் இடம் உப்பு ஜாடியில். அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் லக்ஷ்மிகரம் இருக்கும் என்று சொல்வார்கள். உப்பு ஜாடியை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அன்னலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். ஊறுகாய் பாட்டில் இல்லாத வீடு இருக்கா? நான் சொல்கிறது நம்ம சாதத்துக்கு பயன்படுத்தும் அந்த ஊறுகாய். அந்த ஊறுகாய் பாட்டிலில் குபேரன் இருப்பதாக ஐதீகம். அது ஊறுகாய் ஒரு வினைத்தொகை. ஊறிய காய், ஊறும் காய், ஊறப்போகும் காய். அது எத்தனை ஊறுதோ அத்தனை அதில் இனிமையும் வலிமையும் கூடும். அந்த ஊறுகாயில் குபேரன், ஏன்னா முக்காலத்துக்கும் நமக்கு வேணும் இல்லையா, வினைத்தொகையாக குபேரன் நம்முடன் இருக்க வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் அரிசி, அந்த அரிசியில் சிவனும் பெருமாளும் இருப்பதாக ஐதீகம். அதனால தான் பேரே அரிசி. சி என்றாலே சிவன் என்று பொருத்தம். அரிசி அரிசி அரிசி. அந்த காலத்தில் கிருபானந்த வாரியார் சொல்லும்போது அரிசி கழுவும் போது அரிசிவான்னு சொல்லிட்டு கழுவணும். அரிசியும் வரும், ஹரியின் நாமமும் சிவனும் நாமமும் சேர்ந்து வரும் என்று சொல்வார்கள். அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு என்பார்கள். அரியும் சிவனும் ஒன்றென்று உணர்ந்தவர்களுக்கு அது அன்னம், அரியும் சிவனும் வேறு வேறு என்று நினைப்பவர்களுக்கு அது மண் என்பதாக மிகப்பெரிய தத்துவத்தை ஒரு அழகான ஒரு பழமொழியில் நம்முடைய பெரியவர்கள் பொதித்து வைத்துள்ளனர்.
அடுத்து தூரம்பருப்பில் செவ்வாய் பகவான் இருப்பதாக ஐதீகம். செவ்வாய் தோஷம் பல விஷயத்துக்கு நமக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. ஸோ அப்படியான செவ்வாய் பகவான் தூரம்பருப்பில் இருப்பதாக ஐதீகம். மஞ்சள் கொடியில் அம்பிகை இருக்கிறாள். மஞ்சள் பூசி குளிக்கிறது, காலு கைக்கு மஞ்சள் தேய்ச்சிக்கிறது, முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சிக்கிறது, இதெல்லாம் அம்பிகையின் வாசமாக கருதப்படுகிறது. அம்பிகை மஞ்சள்னாலே பிள்ளையார் அந்த இடத்துல வந்துடுறாரு இல்லையா? இவ்வாறாக அனைத்து தெய்வங்களும் இந்த சமையலறையில் குடிக்கொண்டுள்ளன. எனவேதான் நம் வீட்டு பெண்கள் அடுப்பறையே கோவில், ஆம்படையானே குலதெய்வம் என்ற ஒரு பழமொழியும் கொடுத்துள்ளனர். இதையும் தாண்டி இந்த தெய்வீகமான பொருட்களை நாம் பயன்படுத்தும் போது சுத்த பத்தமாக குளித்து அன்பு நிறைந்த மனத்துடன் ஆர்வத்துடன் நம்ம சமைக்க வேண்டும். இப்படி அன்புடனும் ஆர்வத்துடனும் நம்ம சமைத்தோமானால் இல்லறம் இனியதாக, ஈசன் அருள் உடையதாக, நம்முடைய மக்கள் ஊக்கம் பெற்றவர்களாக, எண்ணத்தில் எப்போதும் இறைவனை வைத்தவர்களாக, ஏகாந்தத்திலும் இறைவனையே சிந்திப்பவர்களாக, ஐயமற்ற அன்புடன் வாழ்பவர்களாக, உப்பு உயர்வு இல்லாதவர்களாக, ஓங்கார பரமனின் அருளால் 100 ஆண்டு வாழ்பவர்களாக, அவ்வை தெய்வமாய் வடிவாய் வந்த காஞ்சி மகா பெரியவரின் ஆசியில் வாழ்வார்கள் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.